வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் 13 ஹைட்ரோ கார்பன் 1வது வினா பார்க்க போறோம். அதாவது 2 பியூட்டேனே லிண்டர் வினைக்கு மூலமா எப்படி நம்ம ப்ராடக்டா மாத்தலாம் அப்படின்னு கேட்காங்க. 2 பியூட்டேன்னா அதோட ஃபார்முலா எழுதணும். மற்ற பியூட்டுனா எத்தனை கார்பனு? 4 கார்பன். சரியா? 2 பியூட்டேனா டையின்னா அந்த இடத்துல என்னது 3 பிணைப்புகள் இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா 2வது கார்பன்ல. அது கார்பனுக்கு நம்பர் இட்டுக்கோங்க. 1 2 மொத்தம் 4 கார்பன் தான் இருக்கு. இந்த 2வது கார்பன்ல 3 பிணைப்பு இருக்கு. இந்த ஐயின் முடிஞ்சாலே அங்க 3 பிணைப்பு இருக்குன்னு அர்த்தம். 3 பிணைப்பு இருக்கு. இப்ப ஹைட்ரஜனை நிரப்புங்க. ஒரே ஒரு வேலன்சி தான் 3 வரும். இங்க ஒரே ஒரு இணைதிறன் தான் இருக்கு. 3 ஹைட்ரஜனால வரும். சரியா? இங்க இந்த கார்பனை சுத்தி 4 இணைதிறன் இருக்கு. அதனால எந்த ஒரு ஹைட்ரஜனும் இங்க போடன்னு தேவையில்ல. இதான் என்னது டியூபியூட்டேன். லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது பிளாட்டினம், சரி, பல்லடியம், கால்சியம் கார்பனேட், இது ரெண்டு சேர்ந்த கலவை தான் என்னது லிண்ட்லர் கேட்டலிஸ்ட். சரியா? இது போட்டா என்ன கிடைக்குன்னா ஹைட்ரஜன் தான் ஆட் ஆகுது. இதுல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இதுல ஒரு ஹைட்ரஜன் சேரும், இதுல ஒரு ஹைட்ரஜன் சேரும். அதாவது 2வது கார்பன் 3வது கார்பன்ல ஒரு ஒரு ஹைட்ரஜன் சேரும். CH3 அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது இரட்டை பிணைப்பு 3 பிணைப்பு இருக்குங்கிறது இங்க என்னவா மாறிடும் பார்த்தீங்கன்னா இரட்டை பிணைப்பா மாறிடும். சரியா? இங்க ஒரு CH3 போட்டுக்கோங்க. இதுல ஒரு ஹைட்ரஜன் இணையுது, இங்க ஒரு ஹைட்ரஜன் இணையுது. சரியா? 2 இணைதிறன் புதுசா வருவதனால ஏற்கனவே 3 இணைதிறனை நம்ம 2 இணைதிறன், அதாவது 2 பிணைப்பா மாத்திரணும். முப்பிணைப்பை இரட்டை பிணைப்பா மாத்திரணும். ஏன்டா புதிய இணைதிறன் ஒன்று உருவாகுது இல்ல, இதுலயும் ஒரு இணைதிறன் வருது, இதுலயும் ஒரு இணைதிறன். அதனால 2க்கும் பொதுவான ஒரு இணைதிறனை நம்ம கட் பண்ணிடணும். சரியா? அப்புறம் என்ன உருவாகுதுன்னா சிஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன்லயுமே ஒரே குரூப் ஒரே சைடில், இந்த கார்பனுக்கு ஒரே சைடில் 2 குரூப் இருந்தா அது சிஸ். சரியா? சிஸ் 2 பியூட்டீன். அதாவது இந்த ஈன் அப்படிங்கிறது எதுல முடியுது? 2வது கார்பன், அதாவது 1 2, 2வது இடத்துல இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால நம்ம 2 பியூட்டீன் எழுதிடுவோம். இல்லைன்னா தமிழ்ல கூட எழுதலாம். சிஸ்ங்கிறது சிஸ். சரியா? 2 பியூட்டீன் 2 பியூட்டீன். இந்த டீயை மட்டும் கரெக்டா போட்டுருங்க. சரியா? அடுத்து பாருங்க சிங்க் எத்தனால். 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் இருக்கு. இது சிங்க் பிளஸ் எத்தனால் போட்டா 2 புரோமின்னே வெளியேறிடும். இதுல இருந்து ஒரு புரோமின் வெளியேறுது, 2வது கார்பன்ல இருந்து ஒரு புரோமின் வெளியேறுது. அந்த புரோமின் வெளியேறி என்னவா உருவாகுதுன்னா சிங்க் புரோமேடா வெளியே போயிருது. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு வேலன்சி கட் ஆகுதா, இணைதிறன் கட் ஆகுதா, இதுல ஒரு இணைதிறன் கட் ஆகுதா. அப்புறம் 2க்கு இடையில ஒரு இணைதிறனை நம்ம உருவாக்கிறணும். அப்புறம் ஒற்றை இணைதிறன் உள்ளது என்னதா மாறிடும்? இரட்டை இணைதிறனா மாறிடும். சரியா? இது ஈத்தீன் சொல்லலாம், இல்லைன்னா எத்திலீன் அப்படின்னு நம்ம பொது பெயர் எத்திலீன். சரியா? இந்த எத்திலீன் இல்ல ஈத்தீன் சொல்லலாம். ஈத்தீன். அடுத்து பாருங்க அயோடினோட வினை வருது. அயோடின்கிறது இந்த இடத்துலயும் ஒரு ஐடின் சேரும், இங்கேயும் ஒரு ஐடின் சேரும். அப்பனா புதிதாக இணைதிறன் வருவதனால ஏற்கனவே இரட்டை பிணைப்பு உள்ளதை ஒற்றை பிணைப்பா நம்ம மாத்திரணும். இங்க ஒரு ஐடின், இங்க ஒரு அயோடின் எது 1,2 2 அயோடோ ஈத்தேன் உருவாகுது. ஆனா இது வந்து நிலைப்புத்தன்மை அற்றது. திரும்ப இந்த அயோடின் வெளியேறுது, -I2வா வெளியேறுது. திரும்ப என்ன ப்ராடக்ட், அதாவது ரியாக்டன்ஸ் இருக்கோ அதே ரியாக்டன்ஸ், அதாவது CH2 வினைப்பொருளாவே வருது. வினைப்படு பொருள் என்னவோ அதே வினை விளைபொருளா உருவாகிறது. இதோட பேர் என்னது? இது ஈத்தீன் தான். எத்திலீன் எழுதலாம். சரியா? எத்திலீன் எழுதலாமா? அடுத்து பாருங்க கால்சியம் கார்பைடு. இதை ஹைட்ராலிஸ் பண்ணுதாங்க, நீரார் பகுத்தல் பண்ணுதாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கால்சியம், அதாவது வாட்டரை நீங்க இப்படி பிரிங்க, கச்சு பிளஸ் ஓகச்சு மைனஸா பிரிங்க. சரியா? இந்த கால்சியத்தோட இந்த ஓகச்சு சேர்ந்தா என்னதான் மாறிடும்? கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறிடும், CaOH2. சரியா? கால்சியத்தோட இணைதிறன் 2, அதனால 2 போடுவோம். இதோட இணைதிறன் இங்க 1 போட்டுருவோம். சரியா? அப்ப நான் OH எத்தனை வருதுன்னு பாருங்க, 2 வருது.
அப்போனா இங்கே நீர் மூலக்கூறு எத்தனை மூலக்கூறு இருக்கணும்? 2 மூலக்கூறு இருக்கணும். ப்ளஸ் போட்டு கூட போட்டுக்கலாம். சரியா? இப்போ 2 மூலக்கூறுனா 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல, 2 ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல போய் இணையும். அப்போனா ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒரு ஹைட்ரஜன். சரியா? சிஹெச்னு போடலாமா? அப்போனா கார்பனோட இணைதிறன் 4, ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு. அப்போனா 3 இணைதிறன் இங்கே போட்டுறணும். மூப்பிணைப்பை போட்டால் 3 + 1 4. அப்போனா இதோட நேம் என்னன்னா அசிட்டிலின் எழுதலாம். சரியா? இது பொது பெயர். அசிட்டிலின்ங்கிறது பொது பெயர். சரியா?